ஹலோ வியூவர்ஸ், உங்கள் அனைவருக்கும் என் இனிய மதிய வணக்கம். இன்னைக்கு என்னுடைய ஸ்டைலில் சூப்பரா காரஞ்சாரமா காலிஃப்ளவர் மஞ்சூரியன் செய்ய போறேன். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த மஞ்சூரியன் செய்யறதுக்கு இந்த காலிஃப்ளவரை சூப்பரா கிளீன் பண்ணி வச்சுக்கிட்டேன். இப்ப இதை சுட தண்ணியில போட்டு எடுத்துக்கலாம். வாங்க. எதுக்கு இந்த காலிஃப்ளவரை சுடத்தண்ணில் போடுறோம்னா, இந்த பூவில் பூச்சி புழுவெல்லாம் இருக்கும். இப்போ சுடத்தண்ணியில் போட்டால் அது ஒன்று செத்துப்படும், இல்லைன்னா வெளியில் வந்துடும். சரி பாஸ், இப்போ இது கூட கொஞ்சம் மஞ்சத்தூளை சேர்த்துக்கும். இது கூட கொஞ்சம் கல் உப்பையும் சேர்த்துக்கும். 2 கல் உப்பு போட்டால் போதும். சும்மா இதை சுட தண்ணியில் வேக வைக்கணும்னால அவசியம் கிடையாதுங்க. சும்மா ஜஸ்ட் போட்டு எடுத்தாலே போதும். அதில் இருக்கிற புழு பூச்சியெல்லாம் வெளியே வந்துடும். சரி, தண்ணி சூடாகிட்டு நாம் அந்த காலிஃப்ளவரை ஃபில்டர் பண்ணி எடுத்துக்குவோம். அவ்வளோதாங்க. ரைட், பாருங்க, இந்த காலிஃப்ளவர் நல்லா ஆறி வந்துடுது. இதை நம்ம வேற பாத்திரத்தில் மாட்டிக்குவோம். இப்போ இதில் 1 ஸ்பூனு தனி மிளகாய் தூளை சேர்த்துக்குவோம். அடுத்தது 4 ஸ்பூனு மைதா மாவையும் சேர்த்துக்குவோம். இது கூடவே 2 ஸ்பூனு சோள மாவையும் சேர்த்துக்குவோம். இதெல்லாம் போட்டதுக்கு அப்புறம் 1/2 ஸ்பூன் மிளகு தூளையும் இது கூட சேர்த்துக்குவோம். அப்புறம் 1 ஸ்பூனு இஞ்சி பூண்டு பேஸ்டையும் இது கூட ஆட் பண்ணிக்குவோம். இப்போ தேவையான அளவு உப்பையும் இது கூட சேர்த்துக்குவோம். அவ்வளோதாங்க. வாங்க, நாம் ஒரு மிக்ஸை போட்டுருவோம். அந்த கண்ணாடி பவுல் எனக்கு செட் ஆகலைங்க. என்னால் அதை மிக்ஸ் பண்ண முடியல. அதனால் வேற பாத்திரத்தில் மாற்றிக்கிட்டேன். இது ரொம்ப ட்ரையாக இருக்கிறதுனால கொஞ்சம் தண்ணி தெளித்து பிசைஞ்சுக்குவோம். இதை பாருங்க, சூப்பராக நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். இதை எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துருவோம். வாங்க. கொஞ்சம் வரட்டுங்க, நம்ம கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுவோம். இன்னும் சாப்பிட்றேன்னு நினைக்கிறீங்களா? பொட்டுக்கடலை சும்மா போர் அடிக்குது, அதான் பொட்டுக்கடலை சாப்பிட்றேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நல்லா பொரிஞ்சு வந்துட்டு நம்ம இதை எடுத்து வேற பாத்திரத்தில் மாற்றிக்குவோம். பாருங்க, காலிஃப்ளவரை சூப்பராக பொரிச்சு எடுத்துட்டோம். இனிமேல் தான் நம்ம செய்யவே போகிறோம். வாங்க. கடாய் காஞ்சிட்டுங்க. இதில் ஒரு 3 ஸ்பூனு எண்ணெயை சேர்த்துக்குவோம். வாங்க, பொடியாக நறுக்கி வச்ச இந்த பூண்டையும் இதில் சேர்த்துக்குவோம். இது கூட கட் பண்ணி வச்ச இஞ்சியும் இது கூட சேர்த்துக்குவோம். இப்போ
நறுக்கி வச்ச வெங்காயத்தை சேர்த்துக்குவோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நறுக்கி வச்ச இந்த குடமிளகாயும் சேர்த்துக்குவோம். நல்லா வதங்கி வரட்டும். எல்லாம் போட்டதெல்லாம் நல்லா வதங்கி வந்துட்டுங்க. இந்த நேரத்தில் அரைச்சி வச்ச தக்காளி பேஸ்ட்டையும் இதில் சேர்த்துக்குவோம். பச்சை வாசனை போயிட்டுங்க. இதை பாருங்க, இது காஷ்மீர் மிளகா. இதை ஊற வச்சு அரைச்சி எடுத்துருக்கிறேன். இதில் ஒரு 2 ஸ்பூன் சேர்த்துக்குவோம். இதை பாருங்க, இதை போட்ட உடனே எவ்வளோ கலராக ஆகி போச்சு பாருங்க. சும்மா ரெடிஷ் கலராக இருக்குது பாருங்க. வாங்க, இது கூட ஒரு 1/2 ஸ்பூனு மிளகுத்தூளை சேர்த்துக்குவோம். இந்த நேரத்தில் நாம் கட் பண்ணி வச்ச கொஞ்சம் கொத்தமல்லியும் இது கூட சேர்த்துக்குவோம். ஓகே பாஸ், லாஸ்ட்டாக தேவையான அளவு உப்பையும் சேர்த்துக்குவோம். எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த பாருங்க, எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்க. பார்க்கும்போதே ஆசையாக இருக்குது. ஓகே, எல்லாம் ரெடி ஆகி வந்துட்டாங்க. இப்போ ஒரு ஸ்பூனு சோள மாவை கரைச்சி வச்சிருக்கிறேன். அதை இது கூட சேர்த்துக்குவோம். இப்போ இதில் ஒரு 4 ஸ்பூனு தண்ணியை சேர்த்துக்குவோம். இது நல்லா ஒரு கொதி வாட்டம். அது வரைக்கும் நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம். இதே பாருங்க, இந்த அளவுக்கு திக்னஸாக வந்தால் போதும். ஃபைனலாக நாம் பொரிச்சு வச்ச இந்த காலிஃப்ளவரையும் இதில் சேர்த்துக்குவோம். பாருங்க, சூப்பராக ரெடியாகி வந்துருக்கு. இப்போ ஃபைனல் டச்சா இந்த கொத்தமல்லி தழையும் இது மேலே போட்டுக்குவோம். அவ்வளோதாங்க, அடுப்பை நிறுத்திடுவோம், இறக்கிடுவோம். பாருங்க, சும்மா தகதன்னு மின்னுது பாருங்க, தக்காளி பழம் போல. பார்க்கறதுக்கு இது மட்டன் போலவே தெரியுது. என்னுடைய ஸ்டைலில் காரஞ்சாரமான காலிஃப்ளவர் மஞ்சூரியன் ரெடி. இதே பாருங்க, இதை பார்க்கும்போதே என்ன மாதிரி தோணுது தெரியுங்களா? உடனே சாப்பிடணும் போல தோணுது. சரி, சாப்பிட்டு பார்ப்போம் எப்படி வந்ததுன்னு. சும்மா மட்டன் சாப்பிட்ற மாதிரி இருக்குதுங்க. நீங்களும் இதே போல் செஞ்சு சாப்பிட்டு சந்தோஷமாக இருங்க. நன்றி, வணக்கம்.